கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை, மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மானகிரி செல்வகுமார் சார். வணக்கம். வணக்கங்க. தாட்கோ பிரச்சனை நீண்ட நெடுகாலமாக பார்த்தோம்னா, நீங்க பல்வேறு வழக்குகள் தாட்கோல சரியான முறையில் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு நிதி தரது அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்க பேசிட்டு வரீங்க. அண்மையில கூட நீங்க சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில கூட ஒரு மனு தாக்கல் பண்ணீங்க. முக்கியமா பார்த்தோம்னா, அந்த தாட்கோ என்பது வங்கி சாராத ஒரு அமைப்பா நிறுவனம், ஒரு நிறுவனமா பணம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்குன்ற மாதிரியான ஒரு மனுவில் குறிப்பிட்டிருந்தீங்க. முக்கியமா பார்த்தோம்னா, ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை கூட இந்த தாட்கோ பணத்துல செலவு பண்ணாங்க. அதே போல தாட்கோ பணம் முறையாக பயன்படுத்தப்படல, அதை திருப்பி அனுப்புறாங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் கூட வச்சிருந்தீங்க. எப்படி சார் பாக்குறீங்க சம்பவத்தை? அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க பட்டியல் வகுப்புல 76 சாதிகள் இருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னாக்க குறிப்பிட்டு சொல்ல போனாங்க ஆதித்திராவிட, தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர், அப்புறம் இன்ன பிற சாதிகள் 76 சமூகங்கள் இருக்காங்க. இவங்க அதாவது இந்தியா முழுமைக்கும் 1000க்கும் மேற்பட்ட சாதிகள் இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்காங்க. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னாக்க தேசிய அளவுல பார்த்தீங்கன்னாக்க இந்த பட்டியல் வகுப்பினருக்கு முன்னேற்றத்துக்காகவே பல்லாயிரம் கோடி ரூபா வருடம் ஒவ்வொரு நிதி ஆண்டிலையும் ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னாக்க இந்த மாநில அரசுகள் அவங்க நலன் சார்ந்து திட்டங்களை தீட்டி அவங்க முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை பார்த்தீங்கன்னாக்க ஏற்றளவில் தான் பார்த்தீங்கன்னா தீட்டிருக்காங்களே தவிர அதை நடைமுறைப்படுத்துறது இல்லை. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க தேசிய அளவில் பார்த்தீங்கன்னாக்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் நிதி மேம்பாட்டுக் கழகம் NSFDCன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு போக பார்த்தீங்கன்னாக்க அது போக NSKFDC இது பார்த்தீங்கன்னாக்க அதாவது நேஷனல் சஃபாய் கர்மச்சாரிஸ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது பார்த்தீங்கன்னாக்க தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு நிறுவனம். இந்த ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்கன்னாக்க அதாவது கோடிக்கணக்கான ரூபாய்கள் மானியத்தோட நேரடியாக பார்த்தீங்கன்னாக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியல் வகுப்பை சேர்ந்த மக்களுக்கு நிதி ஒதுக்கி கொடுக்குறாங்க. இது சம்பந்தமான எந்த ஒரு விழிப்புணர்வுமே பார்த்தீங்கன்னாக்க மக்கள் மத்தியில் இருக்கவே இருக்காது. இது பார்த்தீங்கன்னாக்க இந்த அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னாக்க சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சு அதன் வாயிலாக அந்த கோடிக்கணக்கான ரூபாய்கள் கூட கடன் உதவி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள சார்ந்தவங்க மட்டும் பட்டிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பட்டியல் வகுப்பை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு ஏழை தொழிலாளிகளோ, ஏழை கூலிகளோ, விவசாய கூலிகளோ யாருமே அந்த 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 இதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிதியை பெற முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்காது. ஓகே. ஏற்கனவே அப்படி கொடுத்த மதுரை மாவட்டத்தை கொடுத்தது திரும்ப வரா கடனா போனதுனால அதுவும் ஒரு சிக்கல் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இது போக பார்த்தீங்கன்னாக்க இந்த நிதி வருதுல, இந்த நிதியை தாட்கோன்ற நிறுவனம் மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோமாக ஆதிராவ நலத்துறை ஒரு துறை இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னாக்க பழங்குடியின நலத்துறைன்னு இருக்கு, தனியாக பிரிச்சு ரெண்டு அதாவது ஒரே செக்ரட்டரி, அதுக்கு ஒரு இயக்குநராக, இது ஆதிராவத்துறைக்கு ஒரு இயக்குநராக, ஒரு மேலாண்மை இயக்குனர் சொல்லி போட்டு இந்த மேலாண்மை இந்த கட்டுமானம், இந்த கடன் உதவி இதை வச்சு மாவட்ட மேலாளர் அலுவலகங்கள் மூலமா தாட்கோ நிதி உதவி கொடுக்குறாங்க. பல்வேறு திட்டங்கள், திறன் ஊக்குவிப்பு திட்டம், பயிற்சி திட்டங்கள்லாம் பண்றதா சொல்றாங்களே தவிர எதுவுமே முறையாக இங்க நடைமுறைப்படுத்துறது கிடையாது. இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் சொல்லுவாங்க இவங்க தாட்கோல லோன் வாங்கிடலாம், தாட்கோல லோனே வாங்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அங்க பார்த்தீங்கன்னாக்க தமிழக அரசு மானியம் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே சார். மானியம் மட்டும், முழு தொகையுமே தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, ஏதாவது ஒரு வங்கியில மட்டும்தான் அவங்க கடன் உறுதி பெற முடியும். இப்ப நீங்க ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவராக இருந்தா நீங்க போய் ஒரு தேசியமயப்பட்ட வங்கி அணுகும் போது உங்களுக்கு கடன் கிடைச்சிருமா? உடனடியாக கடன் கிடைச்சிருமா? அந்த உத்தரவாதம் இருக்கா? அதுக்குண்டான விஷயங்கள் அதாவது அரசு நிறைய திட்டங்களை ஊக்குவிச்சா கூட அது செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட நபர்களை சார்ந்து போயிடுது. அங்க அதிகாரியா இருக்க தனிப்பட்ட ஆளா மாறிடுறான். இதுதான் இங்க சிக்கலே, இந்த சட்ட சிக்கலே இங்க இதுதான் இங்க உருவாகுது. அப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இங்க மாவட்ட அளவுல பார்த்தீங்கன்னாக்க ஒரு வங்கி இருக்கு, அதாவது நிதி மேலாண்மை வங்கின்னு வச்சிருப்பாங்க. மாவட்ட முன்னோடி வங்கின்னு பேர், அது லீட் பேங்க்னு சொல்லுவாங்க. அந்த லீட் பேங்க்ல தான் பார்த்தீங்கன்னாக்க மத்திய அரசு, மாநில அரசு திட்டம் சார்ந்து இந்த கடன் உதவி பெறதுக்குள்ள அவங்க தான் பொறுப்பா இருப்பாங்க. அந்த சப்சிடி பூரா பிரிச்சு கொடுப்பாங்க. இப்போ ஒவ்வொரு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வங்கிகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு இலக்கு நிர்ணயிப்பாங்க. இத்தனை பேருக்குனால நீங்க பார்த்தீங்கன்னாக்க நீங்க கடன் உதவி பெற்றிருக்கணும். ஆனா அந்த வங்கி மேலாளர்கள் அதை கூட அவங்க நிறைவேற்றுறதில்லை. காரணம் எங்களுக்கு அப்படி ஒரு மனுவே வரப்பெறலைன்னுவாங்க. இப்ப மாவட்ட தொழில் கல்வி அதாவது தொழில் மையம் மூலமாகவும் கடன் உதவி பெறாங்க. அதுல PMRY, PMEGP இப்படி நிறைய இருக்கு. இது எல்லாமே எங்கன்னாக்க அவங்க மானியத்தோட நிப்பாட்டிக்கிடுவாங்க.
கடன் உதவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடன் பெறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது காப்பீடா வந்து பார்த்தீங்கன்னா காப்பு தொகையாகவோ அதாவது ஷூரிட்டின்றாங்க பாருங்க, பிணையாகவோ ஏதாவது சொத்து கேட்க வைப்பாங்க. அதுக்கு உண்டான அரசு ஊழியர்கள் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிணை கொடுக்கும் போகும்போது யார் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. புரியுதுங்களா? அதை தாண்டி இவ்வளவு நெருக்கடியை தாண்டித வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டியல் சமூகத்தினர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் உதவி பெற முடியுது. அதுவும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க பெரிய தொகையெல்லாம் அங்க வாங்கியிருக்க முடியாது. இந்த 4 சக்கர வாகன கடனு, இந்த டிராக்டர் லோனு, இந்த விஷயங்கள்ல தான் அவங்க சுருக்கி நின்றுக்கிற முடியுமே தவிர, தொழில் முனைவோர்னு சொல்லிட்டு தாட்கோ மூலமாக பெருசா நம்ம வந்து பார்க்குறோமாக்கா குறைந்த எண்ணிக்கையில தான் அவங்க கடன் உதவி பெற்றிருக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னாக்க, இப்ப நான் வந்து இது நான் ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னாக்க இது சம்மந்தமா நான் வந்து சில ஆய்வுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க தகவல் உரிமை சட்டம் மூலமா சில விஷயங்கள் கேட்க போகும்போது, இந்த என்எஸ்எஃப்டிசின்ற ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்ப அதாவது 2022, 23 நிதியாண்டுல வந்து வெறும் 51 பயனாளிகள் தான் பயனடைஞ்சிருக்காங்க. இது தேசிய திட்டத்துல. அதாவது முழு கடன் உதவியும் அந்த தேசிய தாழ்த்தப்பட்டோர் நிதி மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய கடன்ல வெறும் 51 பேர் தான் 2022, 23ல பயனடைஞ்சிருக்காங்க. 23, 24ல 154, 157, அதாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு. அதுபோக 24, 25ல 196. இப்ப நடப்பு நிதியாண்டுல வந்து பார்த்தீங்கன்னா 25, 26ல வந்து பார்த்தீங்கன்னா 118. இப்போ நான் சொன்னது புரியுதா? இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்களோட மக்கள் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 20% பட்டியல் வகுப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதாவது மொத்த மக்கள் தொகை 8 கோடினாக்க அதுல எத்தனை கோடி இருக்காங்க? 20%. 2 கோடி பேர் இருக்காங்க. 2 கோடி பேர் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவங்க இருக்காங்க. அப்படின்ற போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெற்றவங்க எவ்வளவு? 118 இப்ப நடப்பு நிதியாண்டுல. இப்ப அதே இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மதுரையை மையமா வச்சு நான் ஒரு சில தகவல் கேட்டிருக்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கடன் இது இப்ப நடப்பு நிதியாண்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்க 2081 பயனாளிகள் தான் கடன் பெற்றிருக்காங்க. எங்க? மதுரை மாவட்ட மேலாளர் அலுவலகம் மூலமாக. அந்த கடன் தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்க லட்சங்கள்லதே இருக்குமே தவிர கோடிகள்ல பெறவே முடியாது. அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்ப அந்த நிதி வந்து முழுமையாக செலவழிக்கப்படாத நிலையில அரசு என்ன பண்ணும்? திரும்ப அனுப்பும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த அதிகாரிகள் மூலமாக அந்த அரசை வந்து பார்த்தீங்கன்னா வேற திட்டங்களுக்கு அதாவது செலவழிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த இது சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு இந்த ஆதிராவிட நலத்துறையினாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுகின்ற அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா அது சார்ந்த அலுவலர்களை நியமிக்கிறது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஒரு மேனாமினிக்கு தனத்துல வந்து பார்த்தீங்கன்னா தாங்க மேலோங்கியவங்களா நினைச்சுக்கிட்டு அவங்க சில திட்டங்களை செய்யறதா நினைச்சுக்கிட்டு ஒரு சரியான மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துறதே கிடையாது. குறிப்பா சொல்ல போனாக்க இதுல கொள்ளையடிக்கிறதே தொழிலா இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரும் தலையிடுறதும் கிடையாது. இதை ஒரு பெருசா வந்து பாத்தீங்கன்னாக்க மாற்றி அமைக்கவோ ஒரு சரியான ஒரு களப்பணியை செய்து கள நிலவரத்தின் அடிப்படையில ஆதிநாத்துல பள்ளிகளை ஊக்குவிக்கிறதோ இது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. விழிப்புணர்வே கம்மியா இருக்கு. விழிப்புணர்வே கம்மியா இருக்கு. அதை சொல்லல. விழிப்புணர்வு மக்கள் இருக்காங்க. ஆனா 50 பேருக்குன்னா எவ்வளவு அது சம்பந்தமான விஷயங்களை போய் பண்றதே கிடையாது. அப்படின்ற போது நான் இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் தகவலை நான் சேகரிக்கும் போது அவ்வளவு கொடுமைகள் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க கொட்டி கிடக்கு. இதை ஒவ்வொன்றா செய்யும் போது நான் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ மெயினா வந்து தொழில் முனைவோருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து கேரளா, டெல்லி, பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னாக்க அந்தந்த மாநிலங்களே ஒரு நிதி நிறுவனத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது வங்கிசாரா நிதி முனையம் பேர் நிதி நிறுவனம். வங்கிசாரா அதாவது NBFC நான் பேங்கிங் பினான்சியல் கார்பரேஷன். அது வந்து பாத்தீங்கன்னாக்க அந்தந்த மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி அதை உருவாக்கி அதன் மூலமாக கடன் மட்டும் வழங்கிட்டு இருக்காங்க முழு தொகை. அதே மாதிரி தமிழகத்திலையும் ஒரு வங்கிசாரா நிதி முனையத்தை தாட்கோ மூலமா உருவாக்கி அதன் மூலமா பட்டியல் வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு முழு தொகையுமே நீ சப்சிடி தானே இருக்க சப்சிடியோட முழு கடன் தொகையும் கொடுத்தா அவங்க பயன்பெறுவாங்கன்ற நோக்கத்துல தான் இந்த வழக்கை நான் தாக்கல் செஞ்சிருக்கேன். அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி மாண்புமிகு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. வழக்கு வந்து பாத்தீங்கன்னா விரைவில் விசாரணைக்கு வர இருக்கு. ஓகே சார், நன்றி. நன்றிங்க.